சரவணா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஒரே டென்ஷன் ஆயிட்டேன்டா. சும்மா டென்ஷன் ஆகும். தாலி கட்டுறவனுக்கே இவ்வளவு டென்ஷனா இருந்தா அங்க இருந்து பொண்ணை தள்ளிட்டு வர எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள போய் தாலி கட்டு போ. சரி பாப்பா, மூர்த்த நான் நெருங்கிடுச்சு, மாலை கொண்டு வாங்க. பேரு செந்தில் சார். இதுல மாப்பிள்ளை யாரு? நான் தான் சார் நீ மாப்பிள்ள. தானே? அப்ப நீ மட்டும் தான் பதில் பேசணும். சரிங்க சார். பொண்ணு பேர் என்ன? வந்தனா சார். வயசு 20. என்னது? ஐயோ 20 முடிஞ்சு 21 நடக்குது அப்படின்னு சொல்ல வந்தாங்க. சரி, இந்தாப்பா கழுத்து போடு. பெண் கொடுங்க சார். ஒரு 3 முடிச்சால முட்டால ஆயிட்ட கேளு கேளு அண்ணே. இந்தாங்க சார். ஏன்பா சாட்சி கழுத்து யார் போடுறது? நான் தான் சார். உன்னை பார்த்தாவே சின்ன பையனா இருக்கே, நீ எப்படி சாட்சி கழுத்து போடுவ? என்ன சார், ஒரு சாட்சி கையெழுத்து போடுறதுக்கெல்லாம் நான் வயசானவனா மாற முடியுமா சார்? நான் மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பி சார். இந்த கல்யாணத்தெல்லாம் கரெக்ட் பண்ணி நடத்ததே நான் தான் சார். அது சரி, நல்ல குடும்பம், நல்ல அண்ணன் தம்பி. 50 ரூபா கூட இன்னொரு சாட்சி கழுத்து ரெடி பண்ணணும். அப்படி வாங்க. நல்ல ஆஃபீஸரு, நல்ல லஞ்சம். இந்தாங்க சார். இந்தா போடு, கொடுப்பா. பேனா விட்னஸ்ல போடு. சா ரா வனன். கையெழுத்து போட்டாச்சுல்ல, என்ன மாலையை மாத்த வேண்டியது தானே? சாமி என்கிட்ட கூட நானா மாப்பிள்ள அங்க கூட கூட சிரிச்சது போதும், மாத்து. எவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளிட்டு வந்தா ஈஸியா மாலை மாத்துறோம். தேங்க்யூ சார். ஆல்ரைட். அண்ணி சரவணா, அண்ணி, நீ செஞ்ச உதவியா நான் மறக்கவே மாட்டேன். நோ சென்டிமெண்ட். நான் உங்களை கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்தது வேலை இல்லாம இருக்கிற எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்ல. வேலை தேடிட்டு இருக்கிற அண்ணா சிங்கப்பூர் போறதுக்கு உங்களோட நகை நட்டு எல்லாம் உதவுமே அப்படிங்கிறதுக்காக தான். கழுத்துல தாலி ஏறிடுச்சுன்னு என்ன கழட்டி விட்டுறாதீங்க. நகை முக்கியம். டே அண்ணா, நான் வீட்டுக்கு போறேன். நீங்க நடக்க வேண்டிய மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. நான் வீட்டுக்கு போய் அம்மா அப்பாலாம் சமாளிக்கிறேன். சரி தம்பி. நகையும் அண்ணியும் பத்திரமா கூட்டிட்டு வா. பட்டா சாம் சர்மா. தல, நீ அந்த 7 நாட்கள் படத்துல நம்ம அம்பிகா இழுத்துட்டு ஓடுற மாதிரி நானும் ஒரு பொண்ணை இழுத்துட்டு போய் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அப்பாவை எப்படி சமாளிக்க போறேனே தெரியல, பயமா இருக்கு. நீ தான் ஏதாவது ஐடியா தரணும். என் முட்டாள் செல்வி, தலையில போட்டோ வைக்க போட்டோ போட்டு வச்சு மரியாதையா இல்ல. ஏதாச்சும் ஐடியா கொடுத்தால. வந்துட்டானா? அட முந்திரி கொட்டை, 5 நிமிஷம் கழிச்சு வாடான்னா 3 நிமிஷம் வந்து நிக்கிறான். நில்லு, அங்கே நில்லு. இன்னும் ரெடி வீட்டுக்குள்ள எடுத்து வச்ச, நடக்கிறதே வேற. டேய், ஏய், உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? இந்தாமா, உனக்காவது இருக்கா? வீட்டுல கல்யாண வயசுல தங்கச்சி இருக்கு, படிச்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருக்க தம்பி இருக்க. 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு மழை வருமா வராதா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு இருக்கிற அப்பா அம்மா இருக்காங்க. அவங்க முகத்தை கொஞ்சம் பாரு. இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம உனக்கு கல்யாணம் கேக்குதோ? சரி, கல்யாணம் தான் பண்ண. நம்ம ஊரு நம்ம சாதி சென்டர்ல யாராச்சும் யாப்பாலோ ஊர் பேர் தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மாலை கழுத்துமா நிப்ப, நான் அதே அண்ணி ஒத்துக்கணுமா? சரி, இதோ பார், நீ எக்கேடும் கேட்டு போ. எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம். நீ பாட்டுக்கு பக்கத்து ஊர் பொண்ணை கூட்டிட்டு வந்து நிக்கிற. எங்களால போலீஸ் பஞ்சாயத்துன்னு அலைய முடியாது சாமி. அதனால நீ மரியாதை வீட்டு விட்டு போ. போ போயா, போ போ போ. நான் பேச வேண்டியதுலாம் இவனே பேசிட்டான். அப்புறம் என்ன இருக்கு? போ. ஏன் நில்லு. ஏன்பா, அவன் தான் ஏதோ பொறுப்பு எல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, நீ அவ்வளவு ஈஸியா உள்ள போங்கிற. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வசனம் எல்லாம் பேசினேன். என்ன பண்ண சொல்றப்பா? போ போ. அதான் சொல்லிட்டார்ல, காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாப்பா. ஏய் அங்க ராமஜெயமாப்பா. ஆமாப்பா. வீட்டுல யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. யாரு? யார் வீட்டுல? உள்ள வாங்க.
இந்த அட்ரஸ்ல சரவணங்கிறது யாரு? என் பையன் தான். என்ன விஷயம்? யாரு? இவன் தான் உங்க பையனா? இவனா? இவன் தான் சார். சார் என்ன சார் தப்பு பண்ணியிருந்தான்? ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க சார். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க சார் நாங்க. என்ன சார் இது? போலீஸ் தேடி வந்தா உடனே உங்க பையன் தப்பு பண்ணிட்டான்னு அர்த்தமா? உங்க பையன் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தான். அதுக்காக என்கொயரிக்காக வந்தோம். பார்த்தா நல்ல குடும்பமா தெரியுது. தம்பி மேல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமா சைக்கிள் எடுத்துட்டு வந்தோம். ரொம்ப தாகமா இருக்கு. ஒரு டம்ளர் மோர் கிடைச்சா நல்லா இருக்கும் சார். சார் செல்வி, ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயத்துக்காக வந்திருக்கீங்க. மோர் என்ன சார், வீரே அடிப்போம். அவர் கண்டுக்க மாட்டாரு, பையனோட திருட்டு கல்யாணத்தை கண்டுக்கல. நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சிருந்தேன். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தது. நல்ல வேளை உங்க சின்ன அண்ணன் தான் வந்து என்ன கூட்டிட்டு போனாரு. என்ன நீ என் தங்கச்சி பயங்கரமா கதை விடுறாளா? என்ன மாதிரியே பயங்கரவாளு. அவ ஒன்றும் கதை விடல, நீ கடத்திட்டு வந்த கதையை தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆமா சரவணா, எப்பத்துல இருந்து நீ இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்ச? அது பிறப்புலயே வந்தது. என்னம்மா நம்ம வீட்ல குழம்பு வாசனை கும்முன்னு தூக்குது? ஆ? நம்ம வீட்ல கோழி குழம்பு வைக்கிறதே பெரிய விஷயம், அதுலயும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. ஆ? ஒண்ணு கோழிக்கு சீக்கா இருக்கணும், இல்ல மனுஷனுக்கு சீக்கா இருக்கணும். ஏண்டி செல்வி, அப்பாக்கு உடம்பு கிடம்பு சரியில்லையா? அப்பாலாம் நல்லாதான் இருக்காரு. நீ சிங்கப்பூர் போறல, அதான் அம்மாவோட ஸ்பெஷல் கவனிப்பு. அப்ப அண்ணி நகையெல்லாம் வச்சிட்டீங்களா? நான் ஏதோ விளையாட்டா சீரியஸா கேட்டேன், நீங்களும் கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீ. ஆனா செல்வி, அண்ணி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி உனக்கும் பண்ணி வைப்பேன்னு நினைக்காத, சத்தியமா மாட்டேன். என் ஆள் ஒன்றும் நம்ம அண்ணன் மாதிரி லோக்கல் பார்ட்டி ஒன்றும் கிடையாது. அவர் ரேஞ்சே வேற. அடி பாவி, நீயும் ஆள் பார்த்து வச்சிட்டியா? யாரடி மச்சான்? இதோ பார், இவர் தான் என்னோட ஆளு. வீரேந்தர் சேவாகா? முதல்ல அவர்கிட்ட முடிஞ்சா ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கு. வீரேந்தர் சேவாக். சரவணா, நைனா பணத்தை ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு நல்ல நாளா இருக்க. அந்த ஏஜென்ட் யாரு, ராமுவா சோமுவா? குணா குணா. அவரை வர சொல்லு, பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடலாம். மழையே இல்லாத இந்த காலத்தில் எங்களை மாதிரி ஏழை விவசாயிகள்லாம் முழுசாக 10,000 ரூபாய் பார்க்குறதே கஷ்டம். இந்த பணத்தை என் சக்திக்கு மீறி ரொம்ப சிரமப்பட்டு சேர்த்துருக்கேன். வெளிநாட்டில் வேலை கிடைக்குன்னு நம்பி பல பேர் ஏமாந்த கதையை கேட்டிருக்கேன். இருந்தாலும் என் பையன் ஆசைப்படுறான். இதில் அவன் எதிர்காலம் மட்டும் இல்லை, எங்கள் குடும்ப மானமே அடங்கியிருக்கு. பொன்னுசாமி, என்னை நம்பினவங்க யாரும் எப்பவுமே வீண் போனதில்லை. நம்ம ஆலங்குடி ராமச்சந்திர மவனை நான் தான் சிங்கப்பூர் அனுப்பி வச்சேன். இப்போ பாத்தியா எவ்வளோ பெரிய ஆளா ஊர்லயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் பையன் பெரிய ஆளாக வருவான். சரவணா, நாளானிக்கு உன் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். ரெடி ஆயிரு. வரட்டா பொன்சாமி? வரேன். சரி சரவணா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் கூப்பிட்டாலும் நீ வரப்போறதில்ல. நாங்கள் கிளம்புறோம். செல்வி கிளம்புடி. சரிம்மா. அண்ணா, அண்ணி சமையலாம் ஓகேவா? கொஞ்சம் அவசரம். சரவண முகத்துல தனி கலை வந்துருச்சு. மச்சான், நீ சிங்கப்பூர் போறது உறுதியாயிடுச்சு. மச்சான் வரும்போது சென்ட். மச்சான், பலானா சீடி மறந்துட போற. மறந்துடாத. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் பார்ட்டி வைடா. டேய், உச்சி வெயில்ல பார்ட்டி ட்ரீட்னா மண்டை காஞ்சி போயிடும்டா. இன்னைக்கு நைட்டு காட்டருவில